இந்த ரெசிபி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போல்லாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் வெறும் சுடுதண்ணி மட்டும் சேர்த்தா போதும் நமக்கு ஒரு சூப்பரான ரவா லட்டும் கிடைக்கும், ரவா பாயாசமும் கிடைக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஒரு 6 மாதம் வரையும் கெடாமல் இருக்கும். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு முந்திரி திராட்சை சேர்த்துருக்கேன். நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 150 கிராம் அளவு ரவை சேர்த்துருக்கேன். ரவையை நெய்யிலே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் நல்லா வறுக்கணும். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் ரவையில் நம்ம சுடுதண்ணி ஊற்றும் போது நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம எவ்வளோ ரவை எடுத்தோமோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஸ்டவ்வில் இருக்கும்போதே சேர்க்கக்கூடாது. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வாசனைக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 2 பிஞ்சு கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரீ மிக்ஸை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. நல்லா ஆறுனதும் இப்போ அந்த மிக்ஸை வச்சு நம்ம எப்படி பாயாசமும் லட்டும் பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு ப்ரீ மிக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். ஆறின தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரவை நல்லா வெந்தே கிடைக்காது. அதனால் தண்ணி நல்லா கொதிக்க இருக்கணும். இப்போ நான் இந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். நம்ம பண்ணி வச்சுருக்க ப்ரீ மிக்ஸை இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருங்க. பாருங்கள், இப்படி சேர்த்தா நமக்கு பாயாசம் சரியான அளவில் கிடைக்கும். இப்போ அதை அப்படியே மூடி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆகிடும். இப்போ இதே ப்ரீ மிக்ஸில் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கும் இதே மாதிரி கொதிக்கிற தண்ணி தான் எடுக்கணும். தண்ணி எடுத்துக்கோங்க, பால் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எதை எடுத்தாலும் கொதிக்க இருக்கணும். இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவு நான் ப்ரீ மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இல்லைனா ரவையை பொறுத்து இருக்குது. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவு தான் இதில் தண்ணி சேர்க்க முடியும். அதுக்கு மேலே சேர்த்தா ரொம்ப தண்ணி ஆகிடும். நம்மளால் லட்டு பிடிக்க முடியாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் அளவு தான் தண்ணியே சேர்த்துருப்பேன். அதுக்கு மேலே நான் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், லட்டு நமக்கு பிடிக்க நல்லா வருது. நீங்கள் பால் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு குயிக்காக உடனே கிடச்சிருச்சு. இந்த ப்ரீ மிக்ஸ் இருக்கிறதுனால லட்டும் கிடச்சிருச்சு. சேம் டைம் நமக்கு பாயாசமும் கிடச்சிருச்சு. இந்த ரெசிபி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு, இல்லை நமக்கே கூட தேவைப்படும். வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி யாருன்னா திடீர்னு வீட்டுக்கு வந்தாலோ அவங்களுக்கு கொடுக்குறதுக்கோ, இல்லை நமக்கே சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு உடனே எடுத்து பண்ணிடலாம். இந்த ப்ரீ மிக்ஸை 6 மாதம் வரையும் கெடாமல் வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா. வெளியில் வச்சுருந்தோன்னா 1 மாதம் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம். என்னோடய சேனலில் ஆல்ரெடி நிறைய ப்ரீ மிக்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வர வீடியோஸ்லேயே நிறைய ப்ரீ மிக்ஸ் போடலான்னு இருக்கேன். என்னோடய சேனலில் போய் பாருங்கள். அதில் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன் ப்ரீ மிக்ஸ் எல்லாம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இது ப்ரீ மிக்ஸில் பண்ண கேசரி. இது சம்பா ரவையில் பண்ண பாயாசம். இதுவும் ப்ரீ மிக்ஸ் தான், அதுவும் ப்ரீ மிக்ஸ் தான். இது காஃபி ப்ரீ மிக்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீ மிக்ஸ் தான். நம்மக்கிட்ட இருந்ததுன்னா சுடுதண்ணி மட்டுமே இருந்தால் போதும். இது குயிக்காக ரெடி ஆகிடும். லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் ஆஃபர்னு சொல்லி 1/2 கிலோ சத்து மாவு வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீன்னு போட்டிருந்தேன். நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அத்தனை ஆர்டர்ஸ் வந்தது. எனக்கு 30 வரைக்கும் ஆர்டர்னு சொல்லி நான் போட்டேன். ஆனால் எனக்கு நேற்று வரைக்கும் ஆர்டர்ஸ் போயிட்டு இருந்தது. ஜூலை 6 வரைக்கும் ஆச்சு எனக்கு லாஸ்ட் ஆர்டர் முடிக்க. என்னை நம்பி வாங்கின அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லாமல் எனக்கு புதுசாக என்ன ஆஃபர்னு கேட்டிருக்கீங்க. நான் அது இன்னும் பிளான் பண்ணலை. இன்னும் 1 or 2 டேஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்து ஒரு நல்ல ஆஃபரோடு நான் கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன். அது ஒர்த்துள்ள ஆஃபராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.